வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 3.2 5th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்குன்னு நம்பிக்கையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க பார்க்காதவங்க +1 மேக்ஸ் பிளேலிஸ்ட்னு தனியாக வச்சுருக்கோம். அதில் போய் பார்த்துக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். அப்போ 2 இடத்துல பார்த்துக்கலாம். ஒன்று பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம், ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போய் லிங்க்லேயும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த வர இந்த வீடியோனுடைய சம்ஸ் பூராமே டைப் சம்ஸ், அதாவது வகை கணக்காக தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் சம்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மறந்துடாதீங்க. இப்போ சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3.2 சம் நம்பர் 6. 10 அடி ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தில் தீட்டா = 41 டிகிரியை மைய கோணமாக கொண்ட வட்ட வில்லின் நீளம் காண். இப்போ கேள்வி என்னன்னா, வட்ட வில்லின் நீளம் காண்க. அப்போ ஆரம் என்பது 10 அடியாக இருக்கிறது. அப்போ ஆரம் 10 ஃபீட்டில் இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா 41 டிகிரியில் இருக்குது. அப்போ தீட்டாவும் ஆரம் கொடுத்துட்டு வில்லின் நீளம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். சம் நம்பர் 6. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க் இன்டர்செப்டட் பை எ center of angle measure 41 degree in a circle of radius of length 10 feet. 10 feet உடைய ரேடியஸ் உடைய சர்க்கிளினுடைய அந்த சென்டர் ஆங்கிள் எவ்வளவுனா 41 டிகிரியாக இருந்தால் வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஆர்க்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம்மு, நல்லா கவனிக்கணும். ஏன்னா இது 2 மார்க் 3 மார்க்கில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். முதல்ல என்ன செய்கிற முதல்ல கவனிங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் 10 அடி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 10 ஃபீட் கொடுத்துட்டாங்க. இது அதுக்கடுத்து சென்டர் ஆங்கிள் 41 டிகிரி. அப்போ டீட்டா எவ்வளோப்பா? 41 டிகிரி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வில்லின் நீளம் என்ன தான் கேள்வி. அப்போ வில்லின் நீளம் என்ன, எல் என்ன தான் கொஸ்டின். அதாவது லென்த் ஆஃப் ஆர்க், அந்த லென்த் ஆஃப் ஆர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சும்மா ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி, வேற ஒன்றும் கிடையாது. இது சர்க்கிள், இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது ஓன்னு வச்சுக்கலாம். இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ ஏ என்பது ஆர்ச், இதுதான் லென்த் ஆஃப் ஆர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 41 டிகிரி கொடுத்துட்டாங்க. இது ரேடியஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இதுவும் 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ரொம்ப நல்லது, ஈஸியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபார்முலானா வில்லின் நீளத்துக்குரிய ஃபார்முலா. அப்போ வில்லின் நீளம் எல் என்பது என்னது? ஆர் தீட்டா. இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஆறுங்கிறது எவ்வளவு? அப்போ ஆறுங்கிறது இங்கே எவ்வளவு இருக்குது? 10. ஓகே. இன்ட்டு தீட்டாங்கிறது 41 டிகிரி. இதை என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இது 10 ஃபீட்டாக இருக்குது, இது 41 டிகிரியாக இருக்குது. அப்போ எப்போவுமே நம்ம டிகிரியை என்னவை மாற்றி பழகிருக்கோம்? ரேடியனாக மாற்றி பழகிருக்கோம். அப்போ ரேடியனாக மாற்றி பழகுறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, π/180 பெருக்க வேண்டும். மறந்துடாதீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த சம்முக்கே 10 × 41 இன்ட்டு இது எவ்வளோப்பா? π/180. அப்போ ரேடியன்கள் அல்லது ஆரையன்கள், நீங்கள் ரேடியன்கள்னு எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 10 × 41 இன்ட்டு π/180 ரேடியன்கள். ஓகே. அப்போ ரேடியனாக மாற்றணுமா சார்? கண்டிப்பாக நீ மாற்றி தான் எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணலாமா?
அப்போ கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது நல்லா கவனிங்க. இந்த 0 0 அடிச்சாச்சுப்பா, அடித்தாச்சு. அடுத்துப்பா இது வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ இது 41 பை 18. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, 41 இந்த பைக்கு 22/7 போட்டு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்காங்கப்பா, 41/18 இன்ட்டு இந்த பைக்கு வந்து அப்படியே கூட டைரெக்டாக போடுங்க, 22/7 அப்படியே போடுங்க. என்ன கேன்சல் பண்ணலாமா? அப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 11 2 22, 9 2 18. வேறு வழியே இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அப்போ 41 இன்ட்டு 11 இது கேன்சல் பண்ணுறதுக்கு வழி இல்லை, 9 7 63. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 41ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணுவோமா? 1 4 1 மறுபடியும் 4. இதெல்லாம் மல்டிபிள் பண்ண தெரியும், இருந்தாலும் பாருங்கள். 1 இது எவ்வளோப்பா? 5, இது 4. அப்போ 451/63. அப்போ 451/63 நம்ம வந்து டிவைட் பண்ணிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 7.16 கிடைக்கும். இதுதான் அதாவது என்ன கேட்டிருக்கு? லென்த்து. இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். எல் வந்து 7.6, அதாவது 16 அடிகள், ஃபீட்ஸ். அதாவது ஃபீட், வேறு ஒன்றும் கிடையாது, ஃபீட். அப்போ எள்ளு தானே கேட்டாங்க. அப்போ எள்ளு வந்து ஆர் தீட்டா. அப்போ எல் என்பது ஆர் தீட்டா, அவ்வளோதான். இந்த 2 வேல்யூ வச்சு இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி சிம்பிளி பண்ணால் போதும். அப்போ 451 63 நீ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 7.16 அடிகள், ஃபீட்ஸ்னு கிடைக்கிது. அப்போ இந்த ஆன்சர் வந்து ரொம்ப எளிமையான ஆன்சர். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 7. ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் அதே ஆரமுடைய அரை வட்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களை தாங்கும் பொழுது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் என்ன? அப்போ ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்போ என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் அந்த அரை வட்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை தாங்கும் பொழுது, மையக்கோணங்களாக தாங்கும் பொழுது ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம். அப்போ வந்து சுற்றளவையும் இந்த வில்லின் நீளத்தை வச்சு நம்ம ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிச்சுக்கோங்க. இப்போ இஃப் இன் 2 circles arcs of the same length subtend angle 60 degree and 75 degree at the measure or center, find the ratio of the radii. In the 2 circles arcs of lengths are equal. அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது லென்த் வந்து சேம்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். அந்த ஆங்கிள் சென்டர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் ஆங்கிள் வச்சு ரேடியஸினுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது. ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒர்க்டு எக்ஸாம்பிளில் பார்த்த மாடல் தான், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் எப்போவுமே போட்டு செய்யணும், அப்போ தான் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் 1. அப்போ இது வந்து ரேடியஸ், இது வந்து ரேடியஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாப்பா ரேடியஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ், அப்போ அந்த இது ஆர்னு வச்சுக்கோங்க, R1, இது R1. இது வந்து லென்த் ஆஃப் த சர்க்கிள் ஏபி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சென்டர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி, 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. இதோட முடிஞ்சு சர்க்கிள் 1. ரெண்டாவது சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சேம் ரேடியஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து R1, இது R2, இது R2 இப்படி வச்சுக்கோங்க. இது லென்த் ஆஃப் த சர்க்கிள் ஏபின்னு வைங்க, இது ஆர்க்கு. ஓகே. அப்போ இது சென்டர் ஆங்கிள் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 75 டிகிரி. அதுக்கு அடுத்தது வந்து ஒன்று நம்மளுக்கு தேவை லென்த் ஆஃப் சர்க்கிள் ஆர். எல் என்பது என்னதுப்பா? ஆர் தீட்டா, அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கிள் 1னா R1 θ1, சர்க்கிள் 2னா
R2 தீட்டா 2ன்னு வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் 1. அப்போ சர்க்கிள் 1 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியுறதுக்காண்டி நான் டீட்டெயில் கொடுத்துக்கிறேன். அப்போ சர்க்கிள் 1, அப்போ R1 என்னான்னு தெரியாது, இது பிரிச்சுக்கங்க நல்லது. அதுக்கு அடுத்து தீட்டா 1 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 60 டிகிரி கொடுத்துட்டாங்கப்பா. இது முடிஞ்சுப்பா. அதுக்கடுத்து சர்க்கிள் 2. அப்போ சர்க்கிள் 2 R2 வந்து தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தீட்டா 2 கொடுத்துருக்காங்களா? அப்போ தீட்டா 2னா எவ்வளோப்பா? 75 டிகிரி. இப்போ கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, லென்த் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லென்த் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ கண்டிஷன் என்னன்னா, லென்த் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது வட்ட வில்லின் நீளங்கள் சமம். நீளங்கள் சமம் அவங்க சொன்னதுனால நம்ம இவ்வளோ டீட்டெயில் வரும். அப்போ நீளங்கள் சமம்னு என்ன அர்த்தம்னா, L1 = L2. அப்போ L1னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், L1னா R1 தீட்டா 1, L2னா எல்லாமே நம்மளுக்கு தெரியும், R2 தீட்டா 2, R2 தீட்டா 2. இப்போ R1/R2 தானே போட போகிறோம். அப்போ R1/R2, அந்த R1/R2 போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து வந்துடப்போகுது. இப்போ R1 நம்மளுக்கு தெரியாது, அப்போ R1/R2 இங்கனே கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம், ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ R1/R2 என்பது தீட்டா 2/தீட்டா 1. மறந்துடாதீங்க, தீட்டா 2/தீட்டா 1. அப்போ எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த தீட்டா வந்து டிகிரியில் இருக்குது, அது ரேடியனாக மாற்றி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நம்ம அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, இது R1 தீட்டா 1, இது R2 இது தீட்டா 2, ரெண்டு சர்க்கிளும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ லென்த் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அவங்க சொல்லியிருக்காங்க, வில்லின் நீளங்கள் சமம்னு சொன்னதுனால L1 = L2. L1 என்பது ஃபஸ்ட்டு லென்த், L2 என்பது செகண்ட் லென்த். அப்போ L1 ஃபார்முலா தெரியும், R1 தீட்டா 1, L2க்கு R2 தீட்டா 2, ரெண்டு ஈக்குவல்னு வச்சுட்டேன். நம்மளுக்கு ஃபில்லப் பண்ணாமையே ரேஷியோ கேட்டனால இந்த R1 R2ஆல் டிவைட் பண்ணுங்கள், இந்த தீட்டா 2வை தீட்டா 1ஆல் டிவைட் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது கிடைக்கும், யா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து இதை வந்து சுருக்கி போட போகிறேன், கொஞ்சம் தெளிவாக கொஞ்சிக்கோங்க. அப்போ தீட்டா 2 என்பது எல்லாத்துக்குமே தெரியும் 75 டிகிரி பை தீட்டா 1 எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை டிகிரிப்பா? 60 டிகிரி, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ரேடியனாக மாற்றினா தான் இந்த கணக்கில் முக்கியமான இடம். அப்போ ரேடியனாக மாற்றினா இங்கே பாருங்கப்பா, 75 இன்ட்டு பை 180 ரேடியனாக மாற்றியாச்சு, பை இதை மாற்றுங்கப்பா. அப்போ இதை மாற்றினா எவ்வளவு? 60 இன்ட்டு பை 180, அவ்வளோதான். 180ஆல், அதாவது பை 180ஆல் மல்டு பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, இதை வந்து 75/60 அப்படியே பிரிச்சுக்கோங்க. இந்த பை 180 வச்சுக்கிட்டு இதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா இதை அப்படியே கூட அடிச்சிடலாம். இருந்தாலும் ஒரு வருஷம் மாற்றி காமிக்கிறேன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இதை மட்டும் மாற்றுங்க. அப்போ 180 பை அப்படியே என்ன பண்ணலாம், இது 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 அப்படியே என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 75/60 இருக்குது. அப்போ 75/60 இருக்குது. தம்பி இது வந்து டிகிரிப்பா, மறந்துடாதீங்க, நல்லா கவனிங்க. அதே தான் சார் வருதுன்னு நினச்சிருக்காங்க. இது வந்து டிகிரி, இது வந்து ரேடியன், எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கீங்க பாருங்கள், ரேடியன். அப்போ இது ஒன்றும் கிடையாது. இது 75 டிகிரிங்கிறது வந்து ஆங்கிளில் வரும், இது 75ங்கிறது வந்து ரேடியனில் வரும், மறந்துடாதீங்க. அப்போ இனிமேல் அடிக்க போடும், அடித்தோம்னா எப்படி போடலாம்? 5×5 75, 12×5 60 போடலாமா? 12×5 60, 5×5 75. மறுபடியும் கேன்சல் பண்ணலாமா? 3×5 15, இல்லை நான் 5×3 15, இப்படி போடுங்க. 5×3, 5×3 எவ்வளவு? 15, இப்படி மல்டிபிள் பண்ணி போடுங்க. 4×3, 4×3 எவ்வளவு? 12, இப்படி அடித்து போடுங்க. அப்போ 5/4 வந்து நிற்கிதுப்பா.
அப்போ 5/4 வந்து நிற்கிது. இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா R1/R2 தானே இருக்குது. அப்போ ரேஷியோவை பிரித்து போட்டிங்கன்னா R1:R2 என்பது 5:4. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 5:4 என்ற விகிதத்தில் கிடைக்கிறது. அப்போ லென்த்து வந்து சமம்னு சொல்லிட்டா அப்போ ரேஷியோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ ரேஷியோஸ் வந்து 5:4. நீ கவனிக்கப்பட வேண்டியது டிகிரியை ரேடியனாக மாற்றணும், மறந்துடாதீங்க. டிகிரியை ரேடியனாக மாற்றுறப்ப π/180 மல்டிபிள் பண்ணிடணும். நீ ஸ்டார்டிங்லேயே பண்ணாலும் சரி இல்லை இடையில பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 8. ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் அதே ஆரமுள்ள அரைவட்டத்தின் வில்லின் நீளமும் சமம் எனில் அந்த வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தின் பாகையையும் கலையையும் விகலையும் காண்க. பாகைனா டிகிரி, கலைனா மினிட்ஸு, விகலைனா செகண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு சமம் சொல்லிட்டாங்க, வில்லின் நீளம் சமம் சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம எல்லாமே என்ன பண்ண போகிறோம், டீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டா கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சம் நம்பர் 8 தானே சொன்னால், அந்த 8th சம் நல்லா கவனிங்க. The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of semicircle having same radius. அப்போ ரேடியஸ் ஆர் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளும் லென்த் ஆஃப் த சர்க்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் இன் டிகிரிஸ் கமா மினிட்ஸ் கமா செகண்ட்ஸ். அவ்வளோதான். டிகிரி என்ன, மினிட்ஸ் என்ன, செகண்ட் என்ன. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கொடுத்த கண்டிஷனை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு, அதுதான் முக்கியமான இடம். அப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிமீட்டரை முதல்ல கண்டுபிடிங்க. அந்த பெரிமீட்டரை நம்ம கண்டுபிடிச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து சம்வாட் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். முதல்ல வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல சுற்றளவு எழுதலாமா? கவனிச்சுக்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார், வட்ட கோண பகுதியின் சுற்றளவு. அதான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா, ஏன்னா அவங்க சொன்னதுனால. அப்போ செக்டார்னால் எல்லாத்துக்கும் தெரியும். படம் வந்து டயக்ராம் போட்டு செஞ்சால் ஈஸியாக புரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து செக்டார். ஏபிங்கிறது வந்து இந்த வில்லினுடைய நீளம், லென்த் ஆஃப் ஆர்க். இதுதான் செக்டார் பார்ட். இது ரேடியஸு, இது தீட்டா, இது சென்டர். எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றளவு பெரிமீட்டர் பீனா என்னப்பா. அப்போ பீனா நல்லா கவனிச்சுக்கோங்க. சுற்றி கூட்டணும். சுற்றளவுனா பெரிமீட்டர் எல்லாத்தையும் கூட்டணும். அதாவது இங்கே பாருங்கள், ஆர் ப்ளஸ் ஏபி. சுற்றளவுனா லென்த் ஆஃப், இங்கே பாருங்கப்பா, இது ஒரு இதையும் எல்லாத்தையும் கூட்டிடணும். சுற்றி எல்லா சைடும் கூட்டியிருப்பது தான் பெரிமீட்டர். அப்போ பி ஈக்குவல் எவ்வளோப்பா, அது ஆர் ப்ளஸ் ஆர் எவ்வளவு, 2r. அப்போ 2r ப்ளஸ் ஏபிங்கிறது வேற ஒன்று, லென்த் ஆஃப் ஆர்க், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே போட்டாச்சுப்பா. அப்போ பெரிமீட்டருங்கிறது இது ப்ளஸ் இது, அதாவது ஆர் ப்ளஸ் ஏபி அல்லது ஏஓ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் பிஏ அப்படி கூட போடலாம். அது ஒன்றும் தேவையில்ல. பெரிமீட்டர்னா இது ப்ளஸ் இது, இந்த 3 அளவில் என்ன பண்ணிடணும், கூட்டிடணும். இந்த ஏபிக்கு வந்து பேர் வைக்காதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஏபியை கூட நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ஏபினா என்ன, லென்த் ஆஃப் ஆர்க். அப்போ ஏபினா என்னப்பா, லென்த் ஆஃப் ஆர்க். அப்போ எல்லுனா என்னப்பா, அப்போ எல்லுனா ஆர் தீட்டா, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வில்லினுடைய நீளம் ஆர் தீட்டா. இந்த அங்கேயே ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஆமாம், அங்கே போய் போடலான்னு பார்த்து இங்கேயே கூட போட்டு போயிடலாம். அப்போ R2r ப்ளஸ் ஆர் தீட்டா. அப்போ இந்த இடத்துல 2r ப்ளஸ் ஆர் தீட்டா, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பெரிமீட்டர். இதுவும் பெரிமீட்டர் தான். ஏபிக்கு போல என்ன போட்டிருக்கான், ஆர் தீட்டான்னு போட்டிருக்கான். அப்போ ஃபார்முலா வில்லின் நீளம் எல் என்பது
ஆர் தீட்டா. அதுக்கு அடுத்தது வந்து அரை வட்டத்தை பார்க்க போகிறோம். வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு 2πr, அதாவது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் எல்லாத்துக்குமே தெரியுது 2πr. இங்கே வந்து காரணத்தோடு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தது அரை வட்ட சுற்றளவு, அதாவது பையார், பாதியாக போட்டால் பையார். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். அப்போ செமி சர்க்கிள்னா பையார். இது சர்க்கிள்ப்பா, இதனுடைய பெரிமீட்டர் 2πrப்பா. இது செமி சர்க்கிள்ப்பா, இதனுடைய பெரிமீட்டர் பையார்ப்பா. வேறு ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் அரை வட்டத்தின் சுற்றளவும் சமம் சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் எழுத போகிற நல்லா கவனிங்க. வட்ட கோண பகுதியின் சுற்றளவு சீக்வல் டு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அரை வட்ட சுற்றளவு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் சீக்வல் டு பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். அவ்வளோதான், செமி சர்க்கிள். எல்லாமே தயார் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 2r + r தீட்டா. ஏற்கனவே ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. இது பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள்னு எவ்வளோப்பா? πr. இனிமேல் வந்து அழகாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஆர் இருக்குது, அந்த ஆரை வெளியே எடுக்கலாமா தம்பி? அப்போ வெளியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து நீ கவனிக்கப்பட வேண்டியது. வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் அரை வட்டத்தினுடைய சுற்றளவும் சமம். அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் சீக்வல் டு பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். அவ்வளோதான், இதுதான் வந்து நீ செய்ய வேண்டியது. இங்கே ரெண்டையும் ஆரை வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 2 + தீட்டா. இந்த இடத்துல πr. இந்த ஆரையும் கட் பண்ணிடுங்க, அழகாக கட் பண்ணுங்கள். அப்போ 2 + தீட்டா சீக்வல் டு π. அப்போ தீட்டா மட்டும் வேணும்னா π - 2 போடலாம்ல. இந்த 2 அங்கிட்டு போனால் -2. இனிமேல் பிரச்சனையே இல்லை, அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ பைக்கு 22/7 மைனஸ் இந்த 2 அப்படியே வைங்க. அப்போ 22 - 7 2 14 பை எவ்வளோப்பா? 7. அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டால் எவ்வளோ வரும்? 8. 14 ஒரு 8 22. அப்போ எவ்வளோ போடலாம்? 8/7. அப்போ தீட்டாவினுடைய வேல்யூ 8/7ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 8/7 ரேடியன்கள். அப்போ ரேடியனை வந்து என்னவா மாற்றி சொல்லியிருக்கோம்? டிகிரியாக மாற்றணும். அப்போ டிகிரியாக மாற்றினா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது தம்பி? அப்போ 180/πஆல் பெருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ 8/7 × 180/πஆல் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் டிகிரி. அப்போ 8/7 வந்து ரேடியனை டிகிரியாக மாற்றினா 180/πஆல் என்ன பண்ணிடுறேன்? பெருக்கிறேன்னா. அப்போ பெருக்கி சுருக்கினோம்னா நம்மளுக்கு டிகிரி வரப்போகுது. அப்போ 8/7 × 180 இந்த பைக்கு வந்து 22/7 போட்டுக்கலாமா? அப்போ 8/7 இது 180 அப்படியே வைங்க. இந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா 7/22. ஒரு 7 கட் பண்ணிடுங்க. அப்போ 8 × 180/22ன்னு கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் தம்பி? 2ஆல் கட் பண்ணலாமா? அப்போ கட் பண்ணி போடுங்க. 4 2 8. இந்த இடத்துல 11 2 22. அப்போ 11 × 2. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 8 × 180/11.
இதை மல்டிபிள் பண்ணி நம்ம 11ஆல் வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 180, அதுக்கடுத்து என்ன போட்டோம் 4, 4 போடுங்க 0, 4 32 மிச்சம் 3, 1 4 4 3 7, அப்போ 720. அப்போ 720/11. அப்போ 720 வந்து 11ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கப்பா. அப்போ 6 தடவை போடலாமா? 6 11 66, மீதி எவ்வளோப்பா 6, 0. 5 11 55, மீதி எவ்வளோப்பா 5, புள்ளி வச்சு 0 சேருங்கப்பா. அப்போ 4 தடவை போடலாமாப்பா 4. அப்போ 4 11 44, எல்லாமே உனக்கு தெரியும், இருந்தாலும் பாருங்கள். 6, ஒரு 0 சேர்த்துட்டா 5 5 11 55. அப்போ இது என்ன பண்ணலாம் தம்பி? இதுக்கடுத்து போயிட்டே இருக்கும், நம்ம வாட்டு போயிட்டே இருக்கும், போட்டோம் அது பாட்டுக்கு. அப்போ 65.45 டிகிரி. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிகிரி என்ன, அவங்க கேட்ட டிகிரி என்ன, அதுக்கடுத்து மினிட்ஸ் என்ன, அதுக்கடுத்து இன்னொன்று கேட்டிருக்காங்களே செகண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பிரிக்க போகிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். 65 + 0.40 ப்ளஸ், அதுக்கடுத்து எப்படி பிரிக்கலாம் 0.05, இப்படி பிரிக்கணும். இது வந்து டிகிரி, இது வந்து மினிட்ஸு, இது வந்து செகண்ட்ஸ், அவ்வளோதான். இப்படி தான் பிரித்து போடணும், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும் 65 டிகிரி. 0.4 டிகிரினா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போ 6ஆல் பெருக்கிடணும், வேறு ஒன்றும் கிடையாது, 6ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிடணும். அப்போ 6 24, அப்போ 24 செகண்ட்ஸ் இப்படி போடணும். 0.4 இருக்குல்ல, வேறு ஒன்றும் இல்லை, 6ஆல் பெருக்கினாவே போதும், அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை வந்து 60ஆல் பெருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 60ஆல் பெருக்கினீங்கன்னா அப்படியே வச்சு புள்ளி வச்சு போடுறதான். இது 6 5 30, அப்போ இது 30, 2 போடணும். இப்படி 2 பார் கோடு போட்டால் அதுக்கு பேர் வினாடி, ஒரு பார் கோடு போட்டால் அதுக்கு பேர் இது நிமிடம், இது டிகிரி, வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் தீட்டா, அவ்வளோதான். இதோட விட்டாவே போதும். அவங்க கேட்டதுனால இவ்வளோ விளக்கம் சொல்லி போட்டிருக்கோம். இதை வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து இதுக்கு விளக்கம் சொல்லி போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவும் இன்னொன்று என்னது அரைவட்டத்தின் சுற்றளவு சமம். அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் த செமி ரேடியஸ், அவ்வளோதான். செமி சர்க்கிள். அதை வச்சு வேலையை முடிச்சிட்டா ஈஸியாக போட்டலாம். இந்த கால்குலேஷன் போடுற மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவுக்கு போகலாம். சம் நம்பர் 11. 8 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வட்ட வடிவ உலோகத் தகட்டை உருக்கி 16 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 4 மில்லிமீட்டர் தடிமனுடைய ஒரு வட்டக்கோணப் பகுதியை உருவாக்கினால் அந்த வட்டக்கோணப் பகுதியின் கோண அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வட்ட வடிவ டிஸ்க் இருக்குது, அதை மெல்ட் பண்ணி உருக்கி மோல்டு பண்ணி வட்டக்கோண பகுதியாக மாற்றினா அந்த வட்டக்கோண பகுதியினுடைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த வட்டக்கோண பகுதிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த வட்ட வடிவ டிஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தயார் பண்ணி வந்தாவே கணக்கு ஈஸியாக போட்டலாம். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு கன அளவு தான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா உருக்குனாவே என்ன அர்த்தம், கன அளவுன்னு அர்த்தம், அதை மறந்துடாதீங்க. அப்போ வட்டக்கோண பகுதியினுடைய கன அளவும் அந்த வட்ட வடிவ டிஸ்கினுடைய கன அளவும் சமம். இன்னும் ஞாபகம் வச்சுட்டாவே நம்ம வந்து ஈஸியாக அந்த சம்மை வந்து போட்டலாம். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு வால்யூம் சம்மந்தப்பட்டது தான், வேறு ஒன்றும் கிடையாது. கன அளவு சம்மந்தப்பட்டது தான். அந்த கன அளவுக்கு ஃபார்மா தெரிஞ்சால் போதுமானது. அந்த வட்ட வடிவ டிஸ்க் என்பது உருளையினுடைய கன அளவு அப்ளை பண்ணி போட்டணும். ஏன்னா உருளைக்கு வந்து மேல் பகுதி வட்டமாக தானே இருக்குது, அந்த வட்ட வடிவ டிஸ்க்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டியது மில்லி மீட்டர் இருக்குது. அப்போ மில்லி மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றி செய்யணும். அப்போ 10 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அந்த அடிப்படையில் 4ஆல், அதாவது 4 வந்து 10ஆல் டிவைட் பண்ணி சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி போடணும். சம்மு எழுதுகிறப்போ நீங்கள் டீட்டெயிலாக கவனிச்சுக்குவீங்க. சம் நம்பர் 11. A circular metallic plate of radius 8 cm
and thickness 6 millimeter is melted and molded into a pipe. அப்போ வந்து அந்த பைப்னு தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பைப்னாவே என்ன அர்த்தம்? சிலிண்டர் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ a pipe of a radius 6 centimeter and thickness 4 millimeter, find the angle of the sector. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் டிஸ்க் இருக்குது, பிளேட் இருக்குது, அதை மெல்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க? செக்டாராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி செக்டாராக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ண சம்மு தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக கவனிங்க, எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிள் டீட்டெயில் எல்லாம் எழுதலாமா? இந்த சர்க்குலர் டிஸ்க் அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதலாமா? அப்போ சர்க்கிள்னால் அப்படி இருக்கும்ப்பா, எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ரேடியஸ் எல்லாத்துக்கும் தெரியும். சர்க்குலர் திக்னஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் நம்ம படம் வந்து நல்லா இப்படி திக்னஸ்ஸாக போட்டுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, தடிமனாக போட்டுக்கணும். அப்போ வந்து சர்க்கிளுக்கும் சர்க்குலர் டிஸ்க்குக்கும் வித்தியாசம் தெரியும், அதுக்காண்டி. இப்போ இதனுடைய ரேடியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கு திக்னஸ்னால் ஹச் வைங்கப்பா. அப்போ ஹச் என்னது? 6 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ மில்லிமீட்ரு இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றி தான் ஆன்சர் போடணும். அப்போ 10 சென்டிமீட்டர் சீக்குவல் டு என்னது? 10 சென்டிமீட்டர் சீக்குவல் டு 1 டெசிமீட்டர். ஆனால் வாய்ப்பாடு சொல்லிட்டே வாங்களே, 10 மில்லிமீட்டர் சீக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, 6 10ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? சென்டிமீட்டராக கிடச்சிரும், அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது 10ஆல் வகுக்க வேண்டும், 10ஆல் டிவைட் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ண வேணாம், கடைசியில் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது எதுக்கு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? சர்க்கிளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், சர்க்குலர் டிஸ்க்குக்கு. அதுக்கடுத்து செக்டாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செக்டார்னால் வட்டக்கோண பகுதி, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ செக்டார்னால் எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து மெட்டாலிக் செக்டாரு. அப்போ திக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது ஏ, இது பி, இது சி, நம்மளாக வச்சுக்கிறதா. இது பிசி என்பது என்னப்பா? லென்த்து, ஆர்க்கு. இது தீட்டா. இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கப்பா? அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ரேடியஸ் ஆர் எவ்வளவு? ஆர் வந்து 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து 16 சென்டிமீட்டர் இட் இஸ் கிவன். அப்போ திக்னஸ் கண்டிப்பாக இது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபுல்லாக இருக்குது. இது மெட்டாலிக் ஃபார்ம் தானே, ஃபுல்லாக மெட்டாலிக்னாவே அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக இருக்கும் டிஸ்க்கு. அப்போ டிஸ்கில் சிடி டிஸ்க் இருக்கு இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து மெட்டாலிக் பார்ட் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும், இடமே இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே 3 டைமென்ஷன்ஸ், வெயிட் உடையது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து ஹச் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 4 mm. இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டராக மாற்றும் பொழுது 10ஆல் டிவைட் பண்ண, அப்போ 4/10 சென்டிமீட்டர். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லா வச்சுக்கணும். இப்போ உருக்குறாங்களா? அப்போ இதை வந்து உருக்கி இதாக செய்கிறாங்க, அதாவது வட்டத்தை உருக்கி செக்டாராக செய்கிறாங்க. சர்க்குலர் டிஸ்கை வந்து மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? செக்டாராக கன்வெர்ட் பண்ணால் இந்த தீட்டா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டத்தை உருக்கி வட்டக்கோண பகுதியாக மாற்றினால் தீட்டாவினுடைய மதிப்பு என்ன? இதுதான் கொஸ்டின், நல்லா கொஞ்சம். தீட்டாவின் மதிப்பு என்ன? அப்போ உருக்கும் பொழுது கனளவுகள் கண்டிப்பாக சமமாக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து இதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். அப்போ இந்த சைடு தானே கேட்டிருக்காங்க. அப்போ தீட்டா என்னென்னா இதை லெஃப்ட் சைடு வைங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த செக்டார், அப்போ வால்யூம் ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க். சர்க்குலர் டிஸ்க் அதாவது வட்ட கோண பகுதியின் பரப்பளவு, வட்ட கோண பகுதியின் கன அளவு, கன அளவு சீக்வல் டு இது வந்து வட்ட தகட்டின், வட்ட வடிவ தகட்டின் கன அளவு, கன அளவு, அவ்வளோதான். இந்த வட்ட வடிவத்தகடு என்பது உருளையின் கன அளவு வச்சுக்கலாம். உருளையின் கன அளவு, கன அளவு, த வால்யூம் ஆஃப் சிலிண்டர்,
இதை புதுசாக சிலிண்டர் சொல்லுன்னு நினைக்கிறியா? அப்போ சிலிண்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள், சிலிண்டர்னால் இதுதான் சிலிண்டரு. அப்போ இந்த சர்க்குலர் இங்கே தானே வருது, சர்க்குலர் டிஸ்க்கு. அதனால் இதை மெட்டால் சொன்னதுனால நம்ம சிலிண்டரை கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சிலிண்டர் ஃபார்முலாவை தான் போட்டு செய்ய போகிறோம். அப்போ ஒவ்வொரு ஃபார்முலா நல்லா கவனிங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த செக்டார்னா θ/360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர்டு கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். இது உருளையின் கன அளவு அல்லது உருளையினுடைய பரப்பளவு. அப்போ உருளையினுடைய கன அளவு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பைஆர் ஸ்கொயர்டு கட்சி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இல்லை படிக்காட்டியும் பரவாயில்ல, இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இது வட்டக்கோண பகுதியினுடைய கன அளவு, இது உருளையினுடைய கன அளவு. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ θ/360 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட். அந்த செக்டாருக்கு ஆருக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆர் 16 இருந்தால் 16 கொடுத்துருக்காங்களா? 16. அப்போ 16 இன்ட்டு 16 இன்ட்டு 4/10ன்னு அப்ளை பண்ணால் போதும். அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நல்லா கொஞ்சுவாங்க. அப்போ 16 இன்ட்டு 16 இன்ட்டு 4/10 சீக்வல்ட்டு இது பை இன்ட்டு பைக்கு அடிச்சுக்கலாம், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இது சர்க்கிள் பாருங்கள். அப்போ சர்க்கிளுக்கு என்னப்பா வந்திருக்கு? அப்போ சர்க்கிளுக்கு என்ன வந்திருக்கு? 8. அப்போ இந்த 8 இருக்கா? 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6/10 வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6/10 அப்ளை பண்ணுறதுக்காண்டி காமிச்சுட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6/10 இதை நீ கரெக்டாக எழுதிட்டாவே கண்டிப்பாக நீ ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருவ. இப்போ நல்லா கவனிங்க. எது கேன்சல் பண்ண முடியுமோ இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம்ப்பா. இந்த பைக்கு அடிங்கப்பா, ஈஸியாக போயிருப்பா. உங்கள் ஓரட்டெட்டு ஈரட்டு 16 இப்படியே அடிங்க, அப்புறம் அடிச்சுக்கலாம். ஓரட்டெட்டு ஈரட்டு 16 லெஃப்ட்டு ரைட்டு அடிச்சுக்கலாம். இந்த 10க்கு 10 கூட அடிங்க. அதாவது சைடுக்கு சைடு அடிக்கலாம், மேலே அடிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் டிவைடாக கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மிச்சத்தை முதல்ல கொஞ்சம் எழுதுவோம், மீதத்தை அப்புறம் பார்ப்போம். அப்போ θ/360 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளோப்பா? 4 இன்ட்டு இங்கே எவ்வளோப்பா? 4. அப்போ மிச்சத்தை பாருங்கள். θ/360 2 இன்ட்டு 2 4. இந்த 4 அப்படியே வச்சுட்டேன். சீக்வல்ட்டு இங்கே மிச்சம் என்ன இருக்குது? 6 மிச்சம் இருக்குது. இப்போ θ/360 அப்படியே வைங்க. சொல்கிறேன் ஒரு நிமிஷம். 6 பெருக்க இந்த இடத்துல மல்டிபிளாக டிவைட் பண்ணலாமா? 4 இன்ட்டு 4 இப்படி போடுங்கப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்புறம் பண்ணிக்கலாம். இதை குறுக்க பெருக்கல் இங்கிட்டு பெருக்கி விட்டுருங்க. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகான ஆன்சர் கிடைக்கும். அப்போ θ 6/4 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த 360 குறுக்கு பெருக்குனா இங்கிட்டு வந்துருப்பா. அப்போ 360. இனிமேல் நம்ம அழகாக கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, வழிகள் இருக்குது. நான் மேக்ஸிமம் இங்கே எது கழிக்க முடியுமோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு தீட்டாவை தான் கேட்டிருக்காங்க. அந்த தீட்டா மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்? எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு அடித்து காமிக்க போகிறேன். அப்போ θ 6 இன்ட்டு 360/4 இன்ட்டு 4 போட்டோமா? இன்னும் அடிச்சிடலாம்ப்பா. ஒரு நாள் 4 எவ்வளவு? 9 நாங்க 36. அப்போ 4 வாய்ப்பாடு போட்டால் அழகாக ஒரு நாள் 9 நாங்க 36. இங்கே 0. இன்னும் வேறு ஒன்றும் இல்லை, 2ஆல் கூட போடுங்க. 2 4 2 6. ஓகே. ஓரன் 2 எத்தனை 2பா? இது 45 2 இருக்குது. அப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? அப்போ θ இந்த இடம் என்ன வரப்போ? 3 இன்ட்டு 45 டிகிரியில் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 45 டிகிரியாக இருக்குது. மல்டிபிள் பண்ணி டிகிரியாக போட்டாலும் சரி, இல்லை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் படிச்சுக்கோம் இல்லையா? அப்போ π/4 என்பது எத்தனை டிகிரிக்கு சமம்? 45 டிகிரிக்கு சமம். ஏற்கனவே ரேடியன் பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே அப்படியே போட்டாலும் சரி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 45 இந்த 4 மல்டிபிள் பண்ணால் 180 டிகிரி வந்துருப்பா. அப்போ π/4 என்பது 45 டிகிரி. ஏற்கனவே ரேடியனாக பழகாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ 30 டிகிரிக்கு ரேடியன் எவ்வளோப்பா? அப்போ ரேடியன் என்பது 5/6. 45 டிகிரிக்கு ரேடியன் எவ்வளோப்பா? π/4. ஏற்கனவே நீ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 60 டிகிரிக்கு ரேடியன் எவ்வளோப்பா? π/3. அதுக்கடுத்து 90 டிகிரிக்கு ரேடியன் எவ்வளோப்பா? 90 டிகிரிக்கு ரேடியன் எவ்வளவு? π/2. 180 ரேடியன் எவ்வளவு? பை. ஏற்கனவே நிறைய தடவை சொன்னது தான், அது வேற ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி தான் இவ்வளோ எழுதி காமிச்சு. ஒருவேளை இதெல்லாம் தெரியலைன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன்.
பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்த்துக்கலாம். அப்போ 45 டிகிரி என்பது எவ்வளவு? π/4. அப்போ ஆன்சர் வந்து 3π/4. அப்போ தீட்டா என்பது 3π/4 ரேடியனை குறிக்கும். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வர சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராவது வீடியோ பார்க்கலையோ ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோவெல்லாம் பார்த்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.